ஒரு கட்டளை கொடுக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷம் என்ன பண்ணுங்க, மார்க் 16:15 சொல்கிறார், உலகமெங்கு போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆமென். நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை, நாம் பெற்ற ரட்சிப்பை, நாம் பெற்ற அபிஷேகத்தை, நாம் பெற்ற சரீர சுகத்தை சாட்சியா சொல்லும். ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 20வது வசனம் சொல்கிறது, அவர்கள் புறப்பட்டு போனார்கள், எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆமென். எங்கும் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவங்களால் நடந்த அடையாளங்களினாலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வசனத்தை ஆண்டு உறுதிப்படுத்துவார். எங்கும் புறப்பட்டு போங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். உன் வாழ்வை மாற்றுவார், உன் பாவத்தை மன்னிப்பார், வியாதி நீக்கி உனக்கு சுகம் தருவார். அன்பானவர்களே, மத்திய 28, 18, 19, 20 வருஷங்களை வாசிக்க முடியும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஏன் புறப்பட்டு போங்கள் சொல்லுகிறார்? வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அது மாத்திரம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பறிக்கும் சதா நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். நமக்கு ஒரு நோக்கம், ஒரு கோல் இருக்கணும். எப்படியாவது இந்த இயேசுவை பற்றி மாத்திரம் சொல்லணும். இயேசு இல்லாத நபருக்கு இயேசுவை கொடுக்கணும். அவனுக்காக செபிக்கணும். என்ன நம்ம சாட்சி சொல்லணும் அப்படின்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு உயிரோடு இருக்க உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருங்க. இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். உயிரோடு இருக்கிறான்னு எப்படிங்க சொல்றீங்க? என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு, எனக்கு சுகம் தந்தாரு. பாவத்தில் ஒரு நாள் அடிமையாக கிடந்தேன், பாவத்தில் மரித்து கிடந்தேன், ஆண்டவர் என்னை எழுப்பினாரு. இந்த இயேசு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். சொல்றோம். அப்போஸ்தலர் 2:32 வாசிக்கிறோம். இந்த இயேசுவை அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். சோதரம். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை கொடுத்த அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் கொடுத்த சாட்சி என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலை கொடுத்து தான் சாட்சி கொடுத்தாங்க. இயேசு அவர் மரித்து அப்படியே கல்லறையிலே இருந்திருப்பாருன்னா, அருமையானவர்களே, சோதரம், அது சாட்சி அல்ல, உயிர்த்தெழுந்த சாட்சி கொடுத்தார். அதனால எல்லாரும் மேலே என்ன இருந்துதான் பூர்ண கருவை. இன்னைக்கு நீங்கள் நான் சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். ஆகவே 3 காரியங்களை பார்த்து நம்ம